இந்த கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி வரல, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி வரல, நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் எவ்வளவு வந்திருக்கு. ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த தீய சக்தி என்று சொன்னதை கருணாநிதி இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒருத்தர். அவர் மேடையில் என்ன பேசுறான்னு தெரியவில்லை, சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசுறான். ஒரு மக்களை அவங்க கிட்ட தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறதுக்கு சண்டையை பிடிக்க முடியும். இன்னைக்கு நீங்க கட்சியில் சேர்றீங்க, உங்களை அன்பா தானே வரவேற்கணும், பாசமா தானே வரவேற்கணும், உங்களை அன்பா தானே அரவணைக்கணும். உங்ககிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுனா என்ன இந்த ஆள் இப்படி பேசுறான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அது மாதிரி தான் ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறான். அந்த பேசுறது தான் சொன்னாரு கருணாநிதி தீய சக்தி, தீய கட்சி, நாங்க தூய்மையான கட்சினார். என்ன தூய்மையான கட்சி? நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும்? நீ எப்ப தூய்மையான கட்சின்னு சொன்னா, நீ உன்னை ஆட்சிக்கு வரல, உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது. நீ ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீ எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரன்னு தெரியாது. அந்த திட்டம் கொண்டு வந்த பின்னாடி எவ்வளவு ஒழுக்கமா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, உன்னுடைய கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது உன்னுடைய ரசிகரோடு ஆரம்பிச்ச, அந்த ரசிகரோடு ஆரம்பிச்சா ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க யார் தெரியுமா? சந்தர்ப்பவாதிகள். எங்க இடம் கிடைக்கும், எங்க வாய்ப்பு கிடைக்கும், எங்க வசதியான தலைமை பொறுப்பு கிடைக்கும், அங்க கிடைச்சா எங்க அடுத்த தேர்தல் நாம ஒரு பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உன்னோட சேர்ந்திருக்காங்க. உங்க கொள்கை பரப்புச்செல்லாம் யாரு? லாட்டரி டிக்கெட் விற்கிறவன், இந்தியா முழுசும் லாட்டரி டிக்கெட் விற்கிறவன். அவர் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு போனார், திமுக வந்தார், அங்கிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார். அங்க விடுதலை சிறுத்தை தலைவர் திரு தொல்மாவர்கள் பெரிய பதவியை கொடுத்தார், அங்க சண்டை விட்டார், அங்கிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்து இன்னும் பல கட்சிகள்லாம் போறதுக்கு பார்த்தார், நம்ம கட்சிக்கே வர்றது கூட பார்த்தார். நம்ம கட்சியில எல்லாம் வந்தவரை உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வந்துட முடியாது. ஏன்னா அது உழைக்கிறவனுக்கு கட்சி, உழைக்கிற கட்சினால தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத கிராமப்புறத்தில் இருந்த ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு போச்சு ஆயிருக்கிறான்னா, உழைச்சி 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 தலைவருடைய நல்ல பேர் வாங்கி அவருடைய உயர்வாலும் அவருடைய எண்ணத்தாலும் தொண்டனுடைய சந்தோஷத்தாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க யாரெல்லாம் இருக்குன்னா யாருமே திடீர்னு வந்த ஆளுங்க கிடையாது, உழைச்சி வந்த ஆளுங்க. அவர்கிட்ட இருக்கிற ஆளுங்க என்ன சந்தர்ப்பவாதிகள், ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவிக்கு வரும். அது மாதிரி தான் நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்கான், நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்கார், திரு செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் யாருக்கு தெரியும்? 50 ஆண்டு காலம் 53 ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கிற எல்லா பதவியும் சுகத்தை அனுப்பிச்சிருக்க, எல்லா பதவியும் சுகத்தை அனுப்பிச்சிருக்கிற. எத்தனை முறை அமைச்சரான? அந்த அமைச்சராகிறதுக்கு யார் காரணம்? இந்த கட்சி காரணம். அந்த பதவி கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த கட்சி காரணம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற பல கல்லூரிகளை வச்சிருக்கிற, பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சிருக்கிற, அதுக்கு யார் காரணம்? இந்த கட்சி காரணம். இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் இவ்வளவு பதவி சுகங்களும் அனுபவித்த நீ இந்த கட்சியில பல்வேறு வகையான இடையூறுகளை செய்தனால பொதுச் செயலர் கூப்பிட்டு அவருக்கு அறிவுரை சொன்னார், கேட்கல. பொது இடத்துல போய் கட்சியினுடைய தலைமையை வந்து கெடு வச்சா யார் வைப்பா? ஒரு கட்சி தலைமைக்கு வந்து நீ கெடு வைக்கலாமா? அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருக்குமா? அந்த கட்சி தானா எங்கே உடைஞ்சிடல, வேற வழி இல்லை. கட்சியில் இருந்த இடத்தோம் 55 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அனுபவிச்சு நீ அங்க போயிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தளபதி விஜய்ன்னு சொல்ற வெக்கமா இல்லை? இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன், அது தூய்மை கட்சி இல்லை, கலப்பட கட்சி. எப்படி கலப்பட கட்சினா, செங்கோட்டம் போயிருக்கிறார், இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார். இந்த கட்சியில் கொள்கை எதுன்னு கொள்கை இல்லாமல் உங்ககிட்ட வந்திருக்கார். ஆதவர்ஜினா பல கட்சியிலிருந்து வந்தவர், அங்க போயிருக்கார். இன்னொரு பிஜேபியிலிருந்து வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு, அப்புறம் இங்க வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு. இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. நீ ஜாகிரதையா இருக்கணும். நாளைக்கு உன்னையும் காலி பண்ணிட்டு வேற ஏதாவது போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஆள் தான் இருக்காங்க. ஆனால் இந்த இயக்கம் இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி விட்டு நீக்கியவுடன் உண்மையான
அண்ணாவுடைய கொள்கைகள் திரு கருணாநிதியால் மறக்கடிக்கப்படுகிறது. அண்ணா எண்ணிய எண்ணங்கள், அண்ணா அவர்கள் சிந்தனையில் உதித்த சிந்தனைகள், இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அண்ணாவுடைய திருப்பணியில் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்களுக்காக உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.